மனிதர்களிடத்துல விதவிதமான பயம். மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான். நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்குமா என்று பயந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அநேக முறை நம்மிடத்தில் சொன்னது அதுதான். எதற்கும் பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால இன்றைக்கு நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கின்ற போது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? தேவ பயம் யாரும் இல்லை. ஒரு மனிதனும் அதை கண்டுகொள்ள முடியாது என்கின்ற நேரத்திலும் நான் உன்னை காண்கின்ற தேவன், தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழ்பவன் தான் நான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் என்பதை நிரூபித்துக் கொண்டே வருகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மை உந்தி தள்ளுகிறது. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார்.